எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல நெக்ஸ்ட் டாபிக்கை டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது சிஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய லேஅவுட்டை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆனா இந்த செஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபிளெக்ஸ் பாக்ஸ் அண்ட் கிரிட் லேஅவுட் இந்த ரெண்டு லேஅவுட்டை டிஸ்கஸ் பண்ண போறோம். கோடை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ எப்படி நம்ம என்ன மாதிரியான லேஅவுட் நம்ம டிசைன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்க பாத்தீங்களா, இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபிளெக்ஸ் லேஅவுட்டும் கிரிட் லேஅவுட்டும் நம்ம எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி லேஅவுட்னா என்ன அப்படிங்கறத சொல்லிடுவோம். ஸோ லேஅவுட் அப்படிங்கிறது வந்து ஒரு என்னன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அரேஞ்ச் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் லேஅவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. HTML எலமெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கண்டென்ட்ஸ் டிசைன் பண்ணி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி வச்சிருப்போம். அதை நீட்டா அரேஞ்ச் பண்றதும் பொசிஷன் பண்றதுக்கும் தான் இந்த லேஅவுட் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ கண்டென்ட்டை விஷுவலாகவும் ஸ்ட்ரக்சரைஸ்டாகவும் ஆர்கனைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். பிளஸ் இந்த லேஅவுட் மூலியமா நம்மளால யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் ரீடபிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ பார்க்கறதுக்கு விஷுவலி அப்பியரன்ஸ் வந்து லுக் அண்ட் ஃபீல் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால ஒரு ரீடபிலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ அதனால இந்த பர்பஸ்க்கு தான் இந்த லேஅவுட் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். சிஎஸ்எஸ்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் லேஅவுட்ஸ் இருக்கு. அதுல ஃபிளெக்ஸ் பாக்ஸ், கிரிட், ஃப்ளோட், பொசிஷனிங், மல்டி காலம், இன்னொன்று டேபிள் லேஅவுட்லாம் இருக்கு. ஸோ இதுல மெயின் வந்து ரெண்டு வந்து ஃபிளெக்ஸ் பாக்ஸும் கிரிட்டும் வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடியது. இந்த ரெண்டு தான் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மீதி எல்லாமே கம்பேரிங் டு ஃபிளெக்ஸ் பாக்ஸ் அண்ட் கிரிட் வந்து கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல நம்ம பார்க்க போற லேஅவுட் இன்னைக்கு ரெண்டு என்னதுன்னா ஃபிளெக்ஸ் பாக்ஸும் கிரிட் லேஅவுட்டும். ஃபிளெக்ஸ் பாக்ஸ் லேஅவுட்ங்கிறது வந்து ஃபிளெக்சிபிள் பாக்ஸ் லேஅவுட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுல வந்து எலமெண்ட்ஸ் எல்லாமே சிங்கிள் டைமென்ஷன்ல அரேஞ்ச் ஆகும். அதாவது ஒன்னு ரோல் அரேஞ்ச் ஆகும், இல்லாட்டினா காலம்ஸ்ல அரேஞ்ச் ஆகும். இப்ப இந்த ரைட் சைட்ல பாருங்க, இது ஃபிளெக்ஸ் பாக்ஸ். இப்ப இது வந்து காலமா அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ரோஸ் அரேஞ்ச் ஆகும். எய்தர் காலம்ஸா இருக்கும், எய்தர் ரோஸா இருக்கும். ஆனா கிரிட் லேஅவுட் அப்படி கிடையாது. 2 டைமென்ஷனல் லேஅவுட். ரோஸாவும் போத் ரோஸ் அண்ட் காலம்ஸா நம்மளால அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ரைட் சைட்ல பாருங்க, தெரியும் உங்களுக்கு, இங்க காலமும் இருக்கு, ரோஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ அப்படின்னு ரோவும் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஃபிளெக்ஸ் லேஅவுட்ல அப்படி கிடையாது. ஃபிளெக்ஸ் லேஅவுட்ல வந்து எய்தர் ரோவா இருக்கணும், இல்லாட்டா எய்தர் காலமா இருக்கணும். ரெண்டுல இந்த மாதிரி தான். ஸோ இதுதான் ஃபிளெக்ஸ் பாக்ஸ் லேஅவுட்டும் கிரிட் லேஅவுட்டும். அதே மாதிரி நம்ம இதுல இந்த செஷன்ல இன்னும் நம்ம ரொம்ப பிரமாதமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீடியா குறியே யூஸ் பண்ணாம எப்படி இந்த ஃபிளெக்ஸ் பாக்ஸ் லேஅவுட்டையும் கிரிட் லேஅவுட்டையும் ரெஸ்பான்சிவா மாத்துறது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கிரீனுக்கு பாருங்க, நீட்டா இருக்கா? இப்ப இந்த ஸ்கிரீனுக்கு நான் மாத்துறேன், அந்த ஸ்கிரீன் சைஸுக்கு ஏத்த மாதிரி மாறிடுச்சா? இதுதான் ரெஸ்பான்சிவ் டிசைன் சொல்லுவாங்க. நான் இதுக்கு மீடியா குறியே எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த மீடியா குறி பொதுவா ரெஸ்பான்சிவ் டிசைனுக்கு மீடியா குறி தேவைன்னு சொல்லுவாங்க. ஆனா மீடியா குறியே இல்லாம நம்ம எப்படி ரெஸ்பான்சிவா இந்த லேஅவுட்டை நம்ம டிசைன் பண்ண போறோங்கிறது தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப கோடிங்குள்ள போவோம். ஓகே, ஸோ நம்ம இதோட கோட பாட்டுக்கு போய் நம்ம எப்படி கோடை டெவலப் பண்றதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு புது ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். ஓகே, புது ஃபைல் என்னன்னு கிரியேட் பண்ணிக்குவோம் அப்படின்னா lay.html. லேஅவுட்டுக்கு நான் ஷார்ட்டா வச்சுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இது என்கிட்ட இருக்கு. ஸோ lay_new ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஃபைல்ல HTML, ஸோ இது வந்து லேஅவுட் இன் CSS. ஓகேவா? ஸோ நார்மலா ஒன்று பண்ணிட்டோம். இப்போ இதுல பாடி டேக்குள்ள h1 அப்படிங்கிற டேக்ல டெக்கி வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஹெட்டிங்கை கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்ணி வச்சுக்குவோம். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் போட்டோம் அப்படின்னா ரன் ஆயிரும். ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம டிசைன் பண்ணிருக்குது. ஓகேவா? ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு CSS ஃபைல் எனக்கு தேவைப்படுது. ஸோ CSSங்கிற ஃபோல்டருக்குள்ள ஒரு CSS ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். lay.css அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த CSS ஃபைலை நான் லிங்க் டேக் மூலியமா லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ CSS அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள lay.css என்னோட ஃபோல்டருக்குள்ள, இந்த ஃபோல்டருக்குள்ள என்னோட CSS ஃபைல். ஸோ லிங்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த CSS ஃபைல்ல தான் நான் உங்களுக்கு டிசைன் பண்ணி காமிக்க போறேன். ஓகே, ஸோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பாடி டேக்குக்கு பொதுவா பாடி இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் a minute. ஸோ இதுல ஃபர்ஸ்ட்
பாடி டேக்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பாடியோட பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ணிக்குவோம். ஸோ பாடி பேக்ரவுண்ட் கலர்ல வந்து நமக்கு தேவையான கலர் செட் பண்ணிக்கலாம். இது வந்து கலர் கோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் டைப் பண்றது வந்து கலர் கோடு. இந்த கலர் கோடு வந்து நீங்க எங்கனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுலயே மாத்தினாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி வச்சீங்கன்னா இந்த மாதிரி வியூ வரும். இதுல நீங்க உங்களோட கலர்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பாடி கலர் வந்து இங்க மாறி இருக்கும். சேஞ்ச் ஆயிருக்கா பேக்ரவுண்ட்ல? ஸோ இது ஃபுல் ஸ்க்ரீன்லேயே இருக்கட்டும், அப்பதான் உங்களுக்கு அதோட டிஃபரன்ஸ் தெரியும். அதுக்காக தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ பாடி கலர் மாற்றிருக்கோம். அதே மாதிரி இதனுடைய ஃபாண்ட் ஃபேமிலி மொத்தத்துக்கு பாடியோட ஃபாண்ட் ஃபேமிலி என்ன வரணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃபாண்ட் ஃபேமிலி மாற்றிட்டேன். ஸோ ஃபாண்ட்டோட இது மாறிடுவோம். இங்கே மாறி இருக்க தெரியுதா? ஃபாண்ட் ஸ்டைல் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும் அப்படின்னா ஃபாண்ட் டெக்ஸ்ட் கலர்லாம் வரணும் அப்படின்னா நான் அதுக்கு ஒரு கலர் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு ஃபாண்ட் கலர் செட் ஆயிடுச்சு. அடுத்து இதுல நான் வந்து ஒரு இப்போதைக்கு டெம்பரரியா உங்களுக்கு ஒன்று காமிக்கிறதுக்காக மார்ஜினையும் பேடிங்கையும் காமிக்கிறதுக்காக ஒரு பார்டர் செட் பண்ணிக்கிறேன். பார்டர் சாலிட் அண்ட் தென் பிளாக். இப்போ இங்க பார்டர் இருக்கு, நல்லா பாருங்க. இந்த பார்டருக்கு சைடில் பாருங்க, எனக்குள்ள ஒரு கேப் இருக்கும். இது மார்ஜின். இதுக்குள்ளுக்குள்ள இந்த பார்டருக்கு உள்ள வருது பாத்தீங்களா? இது என்னது அப்படின்னா பேடிங். ஸோ அப்போ மார்ஜினா என்ன, பேடிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் உங்களுக்கு புரியலன்னா இங்கே பாருங்க, இப்போ காமிக்கிறேன். இன்ஸ்பெக்ட்ல போயிட்டு இப்போ இந்த பேஜோடது வந்து இங்கே ரெண்டாயிடும். இங்கே பாருங்க. ஸோ தெரியுதா? இதுதான் மார்ஜின் பேடிங்கான ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதுல இது டாப்பு, இது ரைட், இது பாட்டம், இது லெஃப்ட். ஏன் இந்த ஆர்டர்ல சொல்றேன் அப்படின்னா இந்த கிளாக் வைஸ் ஆர்டர்ல தான் அங்க நம்ம மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது கொடுப்போம். ஸோ புரியுதா? பார்டருக்கு அவுட் சைட்ல இருக்கிறது மார்ஜின், பார்டருக்கு இன்சைடுக்குள்ள இருக்கிறது வந்து பேடிங். அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப நான் இங்க என்ன செட் பண்ண போறேன் அப்படின்னா மார்ஜின் வந்து எனக்கு தேவையில்லை, அதனால மார்ஜின் 0ன்னு நான் இது வந்து நான் இங்க செட் பண்றேன். நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படி செட் பண்ணிக்கலாம். இப்போ மார்ஜின் செட் பண்ணவும் பாருங்க, அந்த பார்டர்ஸ் எல்லாம் மார்ஜின் ஒட்டி இருக்கா? இப்ப பார்டருக்குள்ள எனக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ அதனால பேடிங் கொடுக்குறேன், 40 பிக்சல் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ. இப்ப பாத்தீங்களா ஒரு நீட்டா ஒரு லுக் கொடுக்குதா? இப்ப இதுல இந்த மொட்டையை நான் மார்ஜின் 0 பேடிங் 40 கொடுத்துருக்கேன். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இங்க டிஃபரன்ஸ் இங்க தெரியுது பாருங்க. மார்ஜின் 0 கொடுத்தேன், அப்ப எல்லா டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட் எல்லாமே 0. அதே மாதிரி பேடிங் 40 பிக்சல் மட்டும் இருக்கு. அப்ப பேடிங் டாப்பு, பேடிங் ரைட்டு, பேடிங் பாட்டம், பேடிங் லெஃப்ட் எல்லாமே 40 பிக்சல். ஸோ இதோட எது அர்த்தம் அதுதான், அந்த பேடிங் அப்படின்னு மட்டையா கொடுத்துருது. இல்ல எனக்கு பார்டர் டாப் மட்டும் வேணும், பேடிங் டாப் பாட்டம் மட்டும் வேணும்னா அது ஸ்பெசிஃபிக்கா நீங்க கொடுத்துக்கலாம். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா பேடிங் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா பேடிங் லெஃப்ட், டாப், பாட்டம், ரைட் இதை நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஈக்குவலா கொடுக்கணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் பாடியை ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹெட்டிங் டேகுக்கு H1 வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதோட டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் ஆக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஆக்குனானே பாருங்க நீட்டா சென்டர் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த பார்டர் தேவையில்லை, அது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கொடுத்தேன். அண்ட் தென் இதுல ஒரு மார்ஜின், இந்த ஹெட்டிங்க்கு வந்து ஒரு மார்ஜின் பாட்டம் வந்து நான் ஒரு 50 பிக்சல் வைக்கிறேன். ஹெட்டிங்க்கு கீழே மார்ஜின் ஸ்பேஸ் விடுறதுக்காக. அது இங்க தெரியாது உங்களுக்கு, எப்படி தெரியும் அப்படின்னா இப்ப காமிக்கிறேன் பாருங்க. வெயிட் a minute. தெரியுதா? கீழே மேல பாருங்க அந்த ஆரஞ்சு கலர்ல தெரியுதுல, அதுதான் வந்து மார்ஜின். ஸோ மார்ஜின் டாப் பாருங்க, மார்ஜின் பாட்டம் வந்து 50 பிக்சல் செட் பண்ணிருக்கிறது கொஞ்சம் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து ஓகே இது முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இங்க வந்துருங்க. இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு div எழுத போறேன். ஸோ அந்த divக்கு ஒரு கிளாஸ் எழுத போறேன். கிளாஸ் நேம் வந்து இப்படியே நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க இதை div நீங்க டைப் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்குள்ள போய் கிளாஸ் என்னன்னு போட்டு அது வந்து டைம் டேக்கிங். ஸோ அப்போ கிளாஸ் ஏதாவது கொடுக்கணும் ஒரு எலமெண்ட்டுக்கு அப்படின்னா divன்னு போட்டு அந்த எலமெண்ட் டாட் கிளாஸ் நேம் நீங்க வைக்கிறது தான். இப்போ நான் இந்த இடத்துல லே செக்ஷன் வச்சுக்கிறேன், செக்ஷன் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ கொடுத்துட்டீங்க அப்படின்னா செட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ இதுக்குள்ள ஓகே இதுக்குள்ள அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் டேக். இந்த ஹெட்டிங் டேக்ல ஃப்ளெக்ஸ் லேஅவுட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இங்க பாருங்க உங்களுக்கு இப்போ ஒரு இது தனியா ஒரு இது வந்திருக்கும். ஓகேவா?
ஸோ அப்போ இதுக்கு நம்ம இப்போ சிஎஸ்எஸ் எழுதுவோம், H2க்கு எழுதுவோம். அந்த லேஅவுட் செக்ஷன் வேணாம், H2க்கு நான் என்ன பண்றேன் பாருங்க. H2ங்கிற டேகுக்கு மார்ஜின் வந்து நான் செட் பண்றேன், மார்ஜின் 30 பிக்சல் செட் பண்றேன், 0 செட் பண்றேன், 15 பிக்சல் செட் பண்றேன். ஸோ இப்போ இங்க பாருங்க, ஸோ அது ஒரு லேஅவுட் காமிக்கும். அதோட கலர் நான் மாத்திக்கிறேன், H2ஓட கலர் வந்து அதுக்கு டிஃபரன்ஸா இருக்கணுங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ அப்போ தெரியுதா? இதை கூட நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம், அப்புறமேட்டு வேணுங்கிறப்ப ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ இதுக்கு கீழே வந்து நான் ஒரு பார்டர் பாட்டம் கொடுக்குறேன். பார்டர் பாட்டம் வந்து ஒரு 2 பிக்சல் தெரியணும், பார்டர் வந்து சாலிடா இருக்கணும், பார்டரோட கலர் கொடுக்குறேன். இப்போ பாருங்க கீழே ஒரு லைன் வந்திருக்கும், தெரியுதா? ஒரு லைன் தெரியுதா? ஓகேவா? ஸோ இந்த லைன் வந்திருக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போ அதுக்கு பேடிங் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ பேடிங் பாட்டம் கூட மட்டும் கொடுத்துக்குவோம், பேடிங் ஃபுல்லாக கூட தேவையில்ல. பேடிங் பாட்டம்ல வந்து ஒரு 10 பிக்சல் பேடிங் பாட்டம் கொடுத்துட்டோம்னா அது அந்த அந்த லைனுக்கும் அந்த இதுக்கும் இடையில ஒரு ஷேப் தெரியும், சரியா? ஸ்பேஸ் தெரியும், சாரி. ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ அப்போ இப்போ அடுத்து வந்து இந்த H2க்கு அடுத்து இன்னொரு டிவ், அதில் ஒரு கிளாஸ் எழுதுறேன், கண்டெய்னர் கிளாஸ் எழுதுறேன். எனக்கு இன்னொரு கிளாஸ் தேவைப்படுது, எதுக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சரியா? ஸோ ஓகே, லேஅவுட் கண்டெய்னர் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த லேஅவுட் கண்டெய்னருக்கு நம்ம இங்கே சிஎஸ்எஸ் எழுதுவோம். இந்த சிஎஸ்எஸ்ல அது கிளாஸ் நேம்ங்கிறதுனால டாட் வச்சு எழுதணும்னு சொல்லியிருக்கோம். இது செலக்டர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ லிங்க் கீழே தான் கொடுத்துருக்கேன். ஸோ லே கண்டெய்னர்ல வந்து இதோட பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஒயிட் மாதிரி செட் பண்ணிக்குவோம், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ பாருங்க, ஓகே ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. சிஎஸ்எஸ் எழுதுறதுக்கு முன்னாடி உள்ள கண்டென்ட்ஸ் ஏதாவது நம்ம கொடுத்துட்டோம்னா தான் அடுத்து எனக்கு பாக்ஸுக்கு ஒரு அப்படின்னு ஒரு டிவ் தேவைப்படுது. இதுக்குள்ள நான் ஒரு டம்மியா ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஆமா, டம்மியா ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ அந்த டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக கொடுத்தேன். ஸோ அப்போ இப்போ சிஎஸ்எஸ்ல இந்த பேக்ரவுண்ட் ஒயிட்டுக்கான அர்த்தம் உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? இதை எடுத்து விட்டுட்டு காமிக்கிறேன். பேக்ரவுண்ட்ல எதுவுமே இல்லை. இப்போ இதை பாருங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் விழுந்திருக்கும். அதே மாதிரி அடுத்து பாருங்க, நான் ஒரு பேடிங் செட் பண்றேன். பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல். அப்ப எல்லா பக்கமும் ஈக்குவலா விழுந்திருக்கும். பேடிங் டாப் பாத்தீங்களா, உள்ளுக்குள்ள அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கும். போத் லெஃப்ட், டாப், ரைட், பாட்டம் எல்லா சைடும் விழுந்திருக்கும். அதுக்கு அடுத்து பாருங்க, அதோட பார்டர் ரேடியஸ் செட் பண்ணிக்கும். இப்போ இதை வந்து நான் ஸ்ட்ரிங் பண்ணியே காமிக்கிறேன், ஏன்னா நமக்கு உங்களுக்கு அப்பதான் பார்க்க ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியும். ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரிஞ்சாதான் நீட்டா இருக்கும் பாக்குறது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றேன் பாருங்க, பார்டர் ரேடியஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது எதுக்குன்னா, பார்டர் ரேடியஸ்ங்கிறது அந்த ரவுண்டட் கார்னர்ஸ் வர்றதுக்காக. இப்போ பார்டர் ரேடியஸ் வந்து நான் 15 பிக்சல் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, கொடுத்துட்டு சேவ் பண்றேன். அந்த ரவுண்டட் கார்னர்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஓகேவா? ஓகே, இந்த ரவுண்டட் கார்னர்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஷேடோன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ இந்த வச்சிருக்க பாக்ஸுக்கு ஒரு ஷேடோ விழுந்தா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? அந்த ஷேடோ வந்து 0, 4 பிக்சல் and then 12 பிக்சல். ஓகே. ஸோ இந்த 0, 4 பிக்சல் அப்படிங்கிறது ஒன்று வந்து 0ங்கிறது ஹரிசாண்டல், 4 பிக்சல் வந்து வெர்டிக்கல், 12 பிக்சல்ங்கிறது பாட்டம்ல வர்றது அப்படிங்கிறதுக்காக. இந்த பாட்டம்ல வரணுங்கிறதுக்காக. அதே மாதிரி அடுத்து என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா, அந்த ஷேடோவுக்கு என்ன கலர் வரணும் அப்படிங்கறத RGBA அப்படிங்கறதுக்குள்ள வச்சு செட் பண்றோம். ரெட், கிரீன், ப்ளூ அண்ட் ஆல்பா. ரெட் வந்து 0 செட் பண்ணிக்கிறோம், கிரீன் வந்து 0, ப்ளூ வந்து 0, ஆல்பா வந்து 0.05 செட் பண்ணிக்குவோம், 50% மாதிரி. ஸோ அப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு பிளாக் கலர்ல லைட்டா மைன்யூட்டா தெரியுதா ஒரு ஷேடோ இருக்க மாதிரி. ஸோ அப்ப இந்த 0ங்கிறது ஹரிசாண்டல், 4 பிக்சல்ங்கிறது வெர்டிக்கல், இந்த 12 பிக்சல்ங்கிறது பாட்டம்ல வரணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்ப லேயர் கண்டெய்னர் வந்து இப்ப செட் பண்ணிட்டோம். இப்ப அடுத்து இங்க பாருங்க, பாக்ஸ்ங்கிற ஒரு கிளாஸுக்குள்ள எழுதிருக்கோம். அப்ப அந்த பாக்ஸ் கிளாஸுக்கு இப்ப நம்ம சிஎஸ்எஸ் சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ பாக்ஸ் இது கிளாஸ்னாலே டாட் வச்சு மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ பாக்ஸ்ங்கிற கிளாஸுக்கு
நான் என்ன பண்றேன் பாருங்க, பாக்ஸுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்றேன். சரியா? இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ஓகேவா? சோ இப்ப தெரியுதா என்ன நடக்குதுங்கிறது? சைடுல ரிஃப்ளெக்ஷன் ஆகும். கலர் டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டா வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கிறனால ஒயிட் கலர்னா தான் டெக்ஸ்ட் நல்லா தெரியும் நமக்கு போல்டா. அதே மாதிரி இதுக்கு ஒரு பேடிங் நான் செட் பண்ணிக்கிறேன். பேடிங் ஒரு 30 பிக்சல் கொடுத்துக்குவோம். ஸோ அப்போ பாருங்க, இப்போ நீட்டா ஒரு பாக்ஸ் ஃப்ரேம் ஆகுறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதுவும் வந்து பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்குவோம். கார்னர் வந்து ரவுண்டடா தெரியறதுக்காக பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 8 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பாருங்க இப்போ ரவுண்டடா தெரியும். ஸோ அப்போ ஒரு நல்ல நீட்டா ஒரு லுக் தெரியும். இது நான் இங்க டிசைன் பண்றேன், நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாத்தையும் நீங்க மாத்திக்கலாம். மாத்துறதுல பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன எழுதணும் அப்படின்னா, இப்போ இன்னும் ஃபிளெக்ஸ் பாக்ஸ் நம்ம போகல, ஜஸ்ட் ஒரு லே அவுட் கிரியேட் பண்ணிருக்கோம். அதாவது ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு பாக்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இவ்வளவுதான் பண்ணிருக்கோம். இன்னும் இதை ஃபிளெக்ஸ் பாக்ஸ் இது என்ன லே அவுட்டா நம்ம மாத்தல, ஃபிளெக்ஸாவும் மாத்தல, கிரிட்டா என்னங்கிறதையும் நம்ம சொல்லல. இப்போ அதுக்கு ஒரு கிளாஸ் எழுதணும். அதுக்கு எங்க எழுதணும் அப்படின்னா, நம்ம இங்க மேல செட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, ஃபிளெக்ஸ் லேஅவுட், இந்த லேஅவுட் கண்டெய்னர் அப்படின்னு ஒன்னு செட் பண்ணிருக்கோமா. இந்த கண்டெய்னர் பக்கத்துல இன்னொரு கிளாஸ் எழுதுறோம், ஸ்பேஸ் விட்டு ஃபிளெக்ஸ் ஹைபன் இந்த கிளாஸ்ல நீங்க வச்சுக்கிறது தான். ஸோ இப்போ இதான் நான் ஃபிளெக்ஸ் கண்டெய்னரா மாத்த போறேன். ஸோ டாட் ஃபிளெக்ஸ் ஹைபன். ஸோ இப்போ இதுல பாருங்க, நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, டிஸ்பிளே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஃபிளெக்ஸா இருக்கும். ஸோ டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து இதை போடுறதுக்கு முன்னாடி இங்க ஒரு பாக்ஸ் வச்சு போனோம்னா நல்லா இருக்காது, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. நான் இன்னொரு பாக்ஸ் இதவே அப்படியே நான் காப்பி பண்ணி இந்த டிவை இதுக்குள்ளேயே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒரு 3 பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 பாக்ஸஸ் வந்து அலைன் ஆயிருக்கும். இப்போ இந்த பாருங்க, இதை நான் ஸ்கிரீனை பெருசாகி கூட காமிக்கிறேன். பாத்தீங்களா 3 பாக்ஸஸ் இருக்கா? சரி, இப்போ இதுக்கு டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் நான் கொடுத்துட்டேன். டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுத்துட்டு ஒவ்வொரு பாக்ஸுக்கும் இடையில கேப் வந்து ஒரு 20 பிக்சல் இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். அப்ப நீட்டா ஒரு கேப்ஸ் வந்து ஃப்ரேம் ஆயிடுச்சா? பாத்தீங்களா, கேப் வந்து ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஈக்குவலா 20 பிக்சல் ஃப்ரேம் ஆயிருக்கும். கேப் வந்து இருக்கு. இப்ப இந்த ஃபிளெக்ஸ் ரேப் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ஃபிளெக்ஸ் ரேப்ல நான் ரேப் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாருங்க, லார்ஜ் சைஸா இருக்கு. ஸ்கிரீன் வந்து சுருங்க அது ஃபிளெக்ஸ் ரேப் ஆகிக்கணும். அதுவாவே அடுத்தடுத்து வந்து ரேப்பிங்கிறது அடுத்தடுத்த அந்த ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்து வந்துடும். ஓகேவா? சரி, இது இப்படி இருக்கட்டும். வெயிட் அ மினிட். இப்ப அகைன் வந்து இந்த ஃபிளெக்ஸுக்குள்ள இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கக்கூடிய பாக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த 2 கிளாஸ் எழுதுறேன். அதாவது எப்படி எழுதுறோம் அப்படின்னு பாருங்க. அதாவது இந்த பாக்ஸ் 3 பாக்ஸ் எதுக்குள்ள இருக்குன்னா இந்த ஃபிளெக்ஸ்ங்கிற கண்டெய்னருக்குள்ள இருக்கு. ஸோ அதனால அந்த ஃபிளெக்ஸ் கண்டெய்னருக்குள்ள இருக்கக்கூடிய பாக்ஸுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபிளெக்ஸை வந்து 1ன்னு செட் பண்றேன். ஸோ ஃபிளெக்ஸ் 1ன்னு செட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ்டா ஆயிக்கும். அதுக்காக அந்த 1 அப்படிங்கிறது. அடுத்து இந்த ஒவ்வொன்றுக்கும் 3 பாக்ஸ் இருக்குன்னா 3 பாக்ஸ்க்கும் மினிமம் வித் எவ்வளவு? மினிமம் வித் வந்து நான் 200 பிக்சல் கொடுத்துக்கிறேன். சரியா? சோ இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியும் இது எதுக்காக. இந்த மினிமம் வித் இந்த இது செட் பண்றது ரெஸ்பான்சிவாக ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப பெரிய ஸ்கிரீனா இருக்கும் போது 3 பாக்ஸா தெரியுது. அடுத்த ஸ்கிரீன் பாருங்க மாறும் போது எப்படி மாறுதுன்னு பாத்தீங்களா? அப்படியே ஸ்கிரீன் சின்ன சின்னதா காமிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி இதுக்குதான் இந்த ஃபிளெக்ஸ் ரேப், ஃபிளெக்ஸ்ல 1 ஃபிக்ஸ் ஆகிருக்கிறது, மின் வித் இதெல்லாம் அதுக்கு தான். ஸோ மினிமம் வித் 200 பிக்சல். பாத்தீங்களா, வெளியவே வரல. ஸோ அந்த ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுச்சா? நான் மீடியாக்குரிய யூஸ் பண்ணல, அப்படியே இல்லாம ரெஸ்பான்சிவ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஃபிளெக்ஸ் பாக்ஸ் லே அவுட்ங்கிறது 1 டைமென்ஷன் சொன்னேன். எதர் ரோவா இருக்கும் எதர் காலமா இருக்கும். இங்க இருக்கும்போது பாருங்க காலம்ஸா இருக்கு, இது இங்க இருக்கும்போது பாருங்க லோவா இருக்கு. அந்த ஃபிளெக்சிபிளா மாறிக்கும். இந்த ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்னு ரோவா இருக்கும் இல்ல காலம்ஸா இருக்கும். இதுதான் ஃபிளெக்ஸ் பாக்ஸ் லே அவுட். ஸோ அந்த ஃபிளெக்ஸ் பாக்ஸ் லே அவுட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த லே அவுட் நம்ம போவோம். அதே இது கிரிட் லே அவுட். அப்ப இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டிவ் முடியவும் இன்னொரு டிவ், அதோட கிளாஸ் லே அண்ட் செக்ஷன் அதே தான். சரியா? H2ல வந்து கிரிட் லே அவுட்னு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க பாருங்க, கிரிட் லே அவுட்னு தனியா இன்னொன்று வந்திருக்கும். ஸோ அப்ப இந்த கிரிட் லே அவுட்ல நான் என்ன பண்றேங்கிறத பாருங்க. இதுக்குள்ள div டாட் அந்த லே கண்டெய்னர் ஆல்ரெடி இருக்கு. அந்த லே கண்டெய்னர் இன்னொரு கிளாஸ் கொடுக்கணும்னா திரும்ப டாட் வச்சுக்கோங்க. இப்போ கிரிட்டுக்குன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபிளெக்ஸுக்கு எப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும்
அதே மாதிரி அப்ப 2 கிளாஸஸ். இப்ப இதுக்குள்ள அகைன் divல பாக்ஸ்ங்கிற கிளாஸ், இந்த பாக்ஸ்ல அகைன் ஒரு டம்மி கண்டென்ட் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, இப்ப கீழே பாருங்க அதே மாதிரி வந்துருக்கும். இப்ப ஓகேவா, இதே மாதிரி எனக்கு எத்தனை பாக்ஸ் வேணாலும் நான் கொடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் பாருங்க. ஓகேவா, சிஎஸ்எஸ் நம்ம என்ன எழுதணும், எழுதுனாதான். ஏன்னா நம்ம இங்க எழுதியிருக்கிற இந்த பாக்ஸுக்கான சிஎஸ் பாருங்க எப்படி எழுதிருப்போம் பாருங்க, ஃபிளெக்ஸ் கண்டெய்னருக்குள்ள இருக்கக்கூடிய பாக்ஸ் எழுதிருப்போம். ஆனா இப்ப நம்ம புதுசா என்ன கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம், கிரிட் கண்டெய்னர் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்குள்ள இருக்கிற பாக்ஸுக்கு நம்ம எழுதணும். இப்ப ஏதாவது ஒரு 2 இதுக்கு மட்டும் நான் டம்மி கண்டென்ட் போட்டுக்கிறேன். ஓகே, சரியா, ஒரு டிஃபரன்ஸ்க்காக. சரி, இப்ப நம்ம சிஎஸ்எஸ் எழுதுவோம். இதுக்குள்ள நம்ம HTML கண்டென்ட் என்ன வேணுமோ அதை கொண்டு வந்துட்டோம். ஓகே, இப்ப இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிரிட்டுக்கு எழுதுறேன். ஸோ அப்போ கிரிட் ஹைஃபன் கண்டெய்னர், கிரிட் கண்டெய்னருக்கு டிஸ்பிளே வந்து கிரிட்டு. ஸோ அப்போ டிஸ்பிளே கிரிட்னு கொடுக்கவுமே இங்கே ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து இதுக்கும் கேப் கொடுக்கணும், ஒவ்வொன்றுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கணும், ஒரு பாக்ஸுக்கு இடையில கேப் இருக்கணும். ஸோ 50 பிக்சல். அப்போ இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். வெயிட் பண்ணுங்க, சொல்றேன் என்னன்னு. இப்போ பாருங்க, பெரிய ஸ்கிரீன்ல பாருங்க. ஓகேவா, ஸோ தெரியுதா? இப்போ இதுல கிரிட்டோட டெம்ப்ளேட் ஃபிக்ஸ் பண்ணணும். கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுல ரிப்பீட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, இந்த ரிப்பீட் ஃபங்க்ஷன்ல நான் ஆட்டோ ஃபிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஆட்டோ ஃபிட் அப்படின்னு ஒன்று இருக்கு, கமா மின் மேக்ஸ் 200 பிக்சல், கமா 1 FR. ஓகேவா, ஸோ தெரியுதா டிஃபரன்ஸ்? இது என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ ஆட்டோன்னு கொடுத்துருக்கேன், ஆட்டோ ஃபிட்னு கொடுத்துருக்கேன்னா, அதாவது கிரிட்டோட டெம்ப்ளேட்டை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். கிரிட்டோட டெம்ப்ளேட் ஆட்டோன் ஃபிட், சாரி ஓகே ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்களா, இதுல புரியுதா உங்களுக்கு? ஃபிளெக்ஸ் லேஅவுட்ல வெறும் ஒன்னு ரோவா இருக்கும் இல்ல காலமா இருக்கும் இருக்கேன். இங்க பாருங்க, ரோவும் காலமும் சேர்ந்து இருக்கும். அதுதான் கிரிட் லேஅவுட்டுக்கும் ஃபிளெக்ஸ் லேஅவுட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்போ இந்த நான் இங்க கொடுத்துருக்கிற இந்த கிரிட் டெம்ப்ளேட்டுக்கு இங்க ஆட்டோ ஃபிட்னு கொடுத்ததுக்கு பதிலா நான் ஆட்டோ ஃபிட் அழிச்சிட்டு 3ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 3ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எப்படி ஃப்ரேம் ஆயிருக்குன்னு தெரியுதா? 3 காலம், அதுதான் அதை மென்ஷன் பண்றது. ஸோ நான் இங்க என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னா 3 காலமா எனக்கு தேவையில்ல, நான் கொடுக்குற கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகிக்கோங்கிறதுக்காக ஆட்டோ ஃபிட் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு 3 காலம் வேணும் இல்ல 4 காலம் வேணும்னா அதுல ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா, மின் மேக்ஸ்னா ஒவ்வொரு காலமும் அந்த ஒவ்வொரு பாக்ஸும் எவ்வளவு மினிமம் வித் இருக்கணும்னு சொல்றது 200 பிக்சல். கண்டென்ட் போட்டீங்கன்னா அது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஒன் ஃபிராக்ஷனல் பார்ட்டுக்கு அது எஸ்டாப்ளிஷ் ஆகிக்கணும், அது ஃபிளெக்சிபிளா விரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அப் டு இது மினிமம் இது மேக்சிமம் அப்படின்ற அர்த்தம். சரியா? ஸோ அப்ப இதுதான் இந்த கிரிட் டெம்ப்ளேட் காலம், இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஓகே, ஸோ அப்ப இதுதான் நம்ம ஃபிளெக்ஸ் பாக்ஸ் லேஅவுட்டும் கிரிட் லேஅவுட்டுக்கான வித்தியாசம். இப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபாண்ட் இதெல்லாம் நான் அலைன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த இதுக்குள்ள வந்துட்டு நான் ஒண்ணுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஃபிளெக்ஸ் பாக்ஸ் லேஅவுட் வாங்க, இதுல இந்த டம்மி கண்டென்ட்டை டெலீட் பண்ணிட்டு அதை ஒரு பேராகிராஃப் டேக்ல போட்டுக்கோங்க. பேராகிராஃப் டேக்ல இந்த டம்மி கண்டென்ட்டை கொண்டு வந்துருங்க. ஸோ அப்ப இந்த டம்மி கண்டென்ட்டை நான் இங்க அதுக்கு ஒரு CSS எழுதுறேன். எப்படி எழுதுறேன் அப்படின்னா பாக்ஸ்ங்கிற கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய பேராகிராஃப் டேக் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அப்போ அதுல டெக்ஸ்ட் அலைன் வந்து அலைன்மெண்ட் செட் டெக்ஸ்ட் பண்ணலாம், சென்டர் நமக்கு என்ன வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் ஆயிருக்கா, இதுக்குள்ள ஃபாண்ட் ஃபேமிலி நான் செட் பண்ணணும்னாலும் செட் பண்ணிக்கலாம், அதுக்குரிய ஃபாண்ட் ஸ்டைல். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நான் ஒரு கேம்பிராண்ட் செட் பண்றேன்னா செட் ஆகிடும். ஸோ டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ நல்லா பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இந்த ஃபாண்ட்டுக்கு இந்த ஃபாண்ட்டுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரி ஃபாண்ட் சைஸும் நீங்க செட் பண்றதுன்னா செட் பண்ணிக்கலாம். ஒரு 18 பிக்சல் கொடுக்கலாம், ஃபாண்ட் சைஸ் செட் பண்ணலாம். லைன் ஸ்பேசிங் வரணும்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, லைன் ஹைட்னு சொல்லுவாங்க. அதை இங்க லைன் ஸ்பேசிங் சொல்ல மாட்டாங்க, லைன் ஹைட். இப்போ 1.5 நான் கொடுத்தேன் அப்படின்னா 1.5 டிஃபரன்ஸ் தெரியுதா லைன் ஹைட்டுக்கு?
சோ இது மாதிரி நீங்க எல்லாத்தையுமே வந்து இப்ப இது ஒண்ணுதான் எழுதிட்டேன் நான். இப்ப நான் வந்து ஒரு பாக்ஸுக்கு போட்டிருக்கேன்னா அடுத்த பாக்ஸ்லயும் நான் இதே டம்மி கண்டென்ட்டை தூக்கிட்டு அதை பேராகிராஃப் டேகுக்குள்ள கொடுக்குறேன். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி செட் ஆகிக்கும். பாத்தீங்களா, நான் திரும்ப அதுக்கு உட்காந்து சிஎஸ்எஸ் கோட் எழுத தேவையில்லை. இதுக்காக தான் இந்த செலக்டர் சிஎஸ்எஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, இப்ப இதையும் நான் அப்படியே மாத்திடுறேன். இதுக்காக தான் இந்த செலக்டர்ஸ் வந்து உண்டு. ஸோ அப்ப இங்க பாருங்கன்னா மீடியா குறியே எழுதாம எவ்வளவு ஸ்கிரீன்ஸ் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அது செட் ஆகிக்கும் லே அவுட். புரியுதா எப்படி பண்ணியிருக்கோம்னு? ஓகேவா, இதுதான் வந்து ஃபிளெக்ஸ் பாக்ஸ் லேஅவுட்டும் கிரிட் லேஅவுட்டும். ஸோ ஃபிளெக்ஸ் பாக்ஸ் லேஅவுட் 1 dimensional, கிரிட் லேஅவுட் 2 dimensional. ரோஸ் அண்ட் காலம்ஸ் அரேஞ்ச் ஆகும். ஃபிளெக்ஸ் பாக்ஸ் லேஅவுட் எய்தர் ரோ எய்தர் காலமா அரேஞ்ச் ஆகும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த லேஅவுட்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.